அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஷன் விடாமுயற்சி போட்டித் தேர்வு மையம் சேலம் 4 ரோடு. இந்த வீடியோவில் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் இருந்து டிஎன்பிசி குரூப் 2 மற்றும் குரூப் 2ஏவிற்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் டேட் பண்ண தேதி பார்த்தீங்கன்னா 11/8/2026, அதாவது வீடியோ பேசிகிட்டு இருக்கிற இன்றைக்கி. ஸோ இந்த வீடியோவில் டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் குரூப் 2ஏக்கு எவ்வளோ, குரூப் 2க்கு எவ்வளோ, இதை பற்றின வீடியோஸ் ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக குரூப் 2க்கு 41, குரூப் 2ஏக்கு 780 வேக்கன்சிஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாகவே சேர்த்தோம் அப்படின்னா இது வந்து 821 வேக்கன்சிஸ் இந்த வருஷம் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து லாஸ்ட்டில் 2025ஆம் ஆண்டில் கேட்கப்பட்ட வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 645 வேக்கன்சிஸ். அதில் குரூப் 2க்கு 50 வேக்கன்சிஸ், குரூப் 2ஏ என்பது 595 வேக்கன்சிஸ். ஸோ ஒரு போன வருஷத்துக்கும் இந்த வருஷம் உள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா 176 வேக்கன்சிஸ் இந்த வருஷம் 2026 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது இதுக்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நவம்பர் 1ஆம் தேதி இருக்கும். இதை பற்றியும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகே, ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டை நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பாருங்கள், www.tnpc.gov.in. ஓகே, இதில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். நம்பர் 1, டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு 11/8/2026. 2, லாஸ்ட் டேட் டு ஆன்லைன் அப்ளிகேஷன் 9/9/2026, அதுவும் டைமுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். 3வது, ஆன்லைன் அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகும்னா 13/9/2026 15/9/2026, அதுக்கான டைமை பார்த்துக்கோங்க. 4, டேட் அண்ட் டைம் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா நவம்பர் 1ஆம் தேதி 2026 காலையில் சரியாக 9:30 மணிலேருந்து 12:30 வரைக்கும் உங்களுக்கு 3 மணி நேரம் உங்களுக்கு ஓஎம்ஆர் பேசிஸில் எக்ஸாம் நடக்கும். இதை நல்லா பார்த்துக்கோங்க. டேட் ஆஃப் எக்ஸாம் மெயின் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர். அதுக்கு இன்னும் டேட் சொல்லலை. ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். முதல்ல ப்ரிலிம்ஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படிங்க. ஏன்னா நவம்பர் 1ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்றதுனால நமக்கு இன்னும் டேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். என்ன நம்பர் போஸ்ட்னு பார்க்கலாம். குரூப் 2 சர்வீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தமே 41 வேக்கன்சிஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் என்னென்னன்றதை தனித்தனியாக பார்த்துடலாம். அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், ப்ராபிஷன் ஆஃபீஸர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 7, 1, 1, 5 இந்த மாதிரி உங்களுக்கு மேக்ஸிமம் சிங்கிள் டிஜிட்டில் கேட்டிருக்காங்க. அது போக சப் ரிஜிஸ்டர் கிரேட் 2 3 கேட்டிருக்காங்க. ஜெயிலர் மென் பொறுத்த வரைக்கும் 3, ஜெயிலர் ஸ்பெஷல் பிரிசன் ஃபார் விமன் 1 தான் கேட்டிருக்காங்க. ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் 2 கேட்டிருக்காங்க. ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு அசிஸ்டன்ட் லெவல் போஸ்ட்டும் சேர்த்து கேட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் கம் ப்ரோக்ராமர் கேட்டிருக்காங்க. அதுவும் 1 தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டார் குறியீடு கொடுத்துருந்தாங்கன்னா பேக்லாக் வேக்கன்சிஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதுவே ஆஷ் கொடுத்துருந்தாங்கன்னா ஷார்ட் வால் வேக்கன்சிஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ குரூப் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தமாகவே 41 வேக்கன்சிஸ் தான் கேட்டிருப்பாங்க. அடுத்தது குரூப் 2ஏ சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே உங்களுக்கு எவ்வளோ மொத்தம் 780 வேக்கன்சிஸ். சரிங்களா? மொத்தமாகவே 780 வேக்கன்சிஸ். அதில் இம்பார்ட்டண்ட்டான சில போஸ்டர்ஸில் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். சீனியர் இன்ஸ்பெக்டர் மொத்தம் 6 வேக்கன்சி. சீனியர் இன்ஸ்பெக்டர் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சப்பார்டினேட் சர்வீஸில் நீங்கள் சர்வீஸ் பண்ண போகிறீங்க. ஸோ தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மூலிமா உங்களுக்கு 3 வேக்கன்சிஸ் கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே டிஆர்பி மற்றும் எஸ்ஆர்பியில் நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க. தமிழ்நாடு இந்த மாதிரி நீங்கள் கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமில் நீங்கள் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் டிஆர்பி மூலியமாக எஸ்ஆர்பி மூலியமாக போகலாம். அது இல்லாமல் நீங்கள் டிஎன்பிசி மூலியமாகவும் போகலாம். டிஎன்பிசியில் ஒரு தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சப்பார்டினேட் சர்வீஸ்க்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நீங்கள் சீனியர் இன்ஸ்பெக்டராக உள்ள போயிடுவீங்க. ஸோ உங்களுடைய ரோல் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ்நாடு கூட்டுறவு உறுப்பினர்களை வந்து நீங்கள் வழிநடத்துறது, ட்ரைனிங் கொடுக்கறது, அவங்களுக்கான சம்பளத்தை வந்து வழங்குறது, அவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தகராறுகளை வந்து நீங்கள் சரி பண்ணி வைக்கிறது, ஃபுல்லாகவே நீங்கள் டீம் லீடர் மாதிரி நீங்கள் அவங்களை வந்து வழிநடத்துவீங்க. ஸோ டிஎன்பிசி மூலிமா இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்குள்ளே நீங்கள் வேலை வாங்குவீங்க. ஆனால் பாஸ் பண்ணிவிட்டு கட் ஆஃபில் நீங்கள் போயிட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கான பணி நியமன ஆணை கோஆப்ரேட்டிவ் மூலிமா தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ டிஎன்பிசி மூலிமா கிளியர் பண்ணி அதுக்கப்புறமா கோஆப்ரேட்டிவில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் 3 கேட்டிருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், டிஆர்பி எஸ்ஆர்பி கூட்டுறவுத்துறைக்கு நீங்கள் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக இந்த எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணி எழுதலாம். அடுத்தது ஆடிட் இன்ஸ்பெக்டர் தமிழ்நாடு மினிஸ்ட்ரி சர்வீஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஹிந்து ரிலீஜியஸ் இன்ஸ்டியூட் ஆடிட்லேருந்து 5 வேக்கன்சிஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்க்கலாம், சூப்பர்வைசர் ஜூனியர் சூப்பரிண்டென்ட் இதிலேருந்து உங்களுக்கு 7 வேக்கன்சி. அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ மொத்தமாகவே குரூப் 2ஏவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ 780 வேக்கன்சிஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் ரொம்ப முக்கியம். ஆஸ் பர் 1/7/2026 பொறுத்த வரைக்கும்
அதர்ஸ் கேண்டிடேட்ஸ், அதாவது அதர்ஸ்னால் யாருங்க, நம்ம வந்து எஸ்சியாக இருக்கக்கூடாது, எஸ்சிஏவாக இருக்கக்கூடாது, எஸ்டியாக இருக்கக்கூடாது, எம்பிசியாக இருக்கக்கூடாது, எந்த ஒரு கேண்டிடேட்டும் இந்த ஒரு இதுக்குள்ளேயும் நான் வரமாட்டேன், எந்த ஒரு கேஸ்ட்டுக்குள்ளேயும் வரமாட்டேன் அப்படின்றவங்க தான் அதர்ஸ். ஸோ அவங்களுக்கு மினிமம் ஏஜ் பார்த்திங்கன்னா 18லேருந்து அதிகபட்சம் 50 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. இதனால் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குரூப் 2 ஏ சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் 18லேருந்து அதிகபட்சம் 50 வயசு வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அது எந்தெந்த ஆஃபீஸருக்கு என்ன லெவல் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்தது குரூப் 2 சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டிக்குள்ளே வரவங்க, அதாவது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, எம்பிசி, ஓபிசி இவங்கெல்லாம் வரவங்க எல்லாமே குரூப் 2 சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் ஏஜ் 18லேருந்து அதிகபட்ச ஏஜ் 52 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது குரூப் 2 ஏ சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் ஏஜ் 18லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் மேக்ஸிமம் ஏஜ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டர் கம்யூனிட்டிக்குள்ளே வரவங்க 18லேருந்து மேக்ஸிமம் 59 வயசு வரைக்குமே எழுதலாம். சரிங்களா? ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்டுன்றது கிடையாது. நான் எந்த ஒரு கம்யூனிட்டிக்குள்ளேயும் வரமாட்டேன் அப்படின்றவங்க தான் அதர்ஸ். ஸோ அதர்ஸ் அப்படின்னா ஓசி கேட்டகரி, அதர் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் ரெஸ்ட்ரிக்ஷன் 18லேருந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் எழுத முடியும் அப்படின்றதுக்கான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா எனி டிகிரி அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ ஒரு சில ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில் நீங்கள் இது தான் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில் எம்ஏ டிகிரி இன் சோஷியல் ஒர்க்கை முடிச்சிருந்தீங்கன்னா ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எந்தெந்த டிகிரிக்கு என்ன மாதிரியான ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அப்ளைடு சைக்காலஜி இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ், என்னென்ன மாதிரியான போஸ்ட், இவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் இதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபுல்லாக நம்ம பார்க்க முடியாது, ஜஸ்ட் நான் வந்து இன்டிமேட் பண்ணிட்டேன். ஸோ நாளைக்கு நம்ம இன்ஸ்டியூட்டில் இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் எப்படி ஆரம்பிக்கலாம், எப்படி தொடங்கலாம், எப்படி பிளான் பண்ணி படிக்கலாம் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 9342094208. ஸோ மிஷன் விடாமுயற்சி போட்டித் தேர்வு மையம் டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 மற்றும் விஏஓ, போலீஸ் எக்ஸாம், எஸ்ஐபிசி, டிஎன்டெட், டிஆர்பி, யூபிஎஸ்சி, பேங்கிங், ரயில்வே, எஸ்எஸ்சி, டெக்னிக்கல் போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நம்ம ஆஃப்லைனில் பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு அட்ரஸ் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் 4 ரோட்ஸில் இருக்கக்கூடிய ரேவதி மெஸ்ஸுக்கு மேல் மாடியில் நம்மளுடைய இன்ஸ்டியூட் அமையப்பட்டிருக்கு. ஸோ அங்கே வந்து நீங்கள் டைரெக்டாகவும் என்கொயரி பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது அட்மிஷன் போயிட்டு இருக்கிறதுனால இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இது போன்ற எக்ஸாமுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் ஆல்சோ கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வீக்லி ஃப்ரைடே அண்டு டியூஸ்டே 2 நாளுமே உங்களுக்கு ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் போகும். இந்த டெமோ கிளாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய 9342094208 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.